கூலிக்கு பிறகு ஜெயிலர் 2 தான். அது அநேகமாக ரஜினி பிறந்த நாளில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் மணிரத்னமும் இருக்கார், மாரி செல்வராஜ் இருக்கார். இது யாருக்கு இந்த கால் ஷீட் கொடுப்பாரு? இந்த ரெண்டு பேருமே வந்து ரஜினிக்கு பிடித்தமான இயக்குனர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே வந்து அவருடைய கருத்தியலை சொல்கிறது, வேற சொல்கிறது, அந்த மாதிரியான ஐடியாவே கிடையாது. ரசிகர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம். இப்போ என்னென்னா ரசிகர்களுக்கு என்ன பயம்னா, இந்த மாதிரியான இயக்குனர்கள் உள்ளே வந்து உலகறிஞ்ச உண்மை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். ரஜினி 50 பட வரிசையெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். ஆமாம், மீண்டும் அதை இருக்கு இன்னும் ரஜினி 50ல் நிறைய டாபிக் இருக்கு. அதை நம்ம அந்த அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னா, கூலி படத்துக்கு பிறகு ஜெயிலர் 2 அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த படங்களை பத்தி நீங்க ஒரு முன்னொரு வீடியோல பேசிருக்கீங்க டீட்டெயிலா. இப்போ கூலிக்கு பிறகு என்ன ஷூட்டிங் தொடங்க போகுது? கூலிக்கு பிறகு ஜெயிலர் 2 தான். அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அது வந்து அநேகமாக ரஜினி பிறந்த நாளில் வரும்னு சொல்கிறாங்க. அந்த ரஜினி பிறந்த நாள் அன்றைக்கே கூலியோட ரிலீஸ் டேட்டு, அதே போல் அடுத்த படங்கள் பற்றிய விவரங்கள் ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கூலி வந்து பாதியில் நிற்கிது. 50% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 50% முடியறதுக்கு பிப்ரவரி வரைக்கும் அவங்களுக்கு நேரம் தேவைப்படும். அதன் பிறகு தான் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸு மே மாதமா அல்லது அதற்கு அடுத்தா அப்படி. கூலி இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஆனால் ஒரு 3 மந்த்ஸுக்கு இருக்குல்ல ஷூட்டிங் இருக்கு. இன்னும் 3 மாதம் ஷூட்டிங் இருக்குது. 3-4 மாதமே போகும் அது. அதன் பிறகு தான் அடுத்த படம் என்னங்கிறது தெரியும். ஆனால் அடுத்த படம் ஜெயிலர் 2 அதுக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவர் ஷூட்டிங் போகிற அளவுக்கு வந்து தயாராக நிற்கிறாங்கிறது உலகறிஞ்ச உண்மை. அது வேட்டையன் இது இருக்குல்ல, ஆடியோவில் ரஜினி வந்து காமெடியாக ஒன்று சொன்னார், மெதுவாக தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நெல்சனையும் லோகேஷ் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டது மாதிரி சொன்னார். அதே மாதிரி ஜெயிலர் 2க்கு அது மாதிரி தயாராகிட்டா என்னங்கிறது இல்லை. ஜெயிலர் 2 அவர் தயாராகிட்டார். அது பல இடங்களில் அவரை பேட்டிகள் கேட்குறாங்க. அது அவரையும் அறியாமல் வந்து அந்த பேட்டிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இதை பற்றிய சில தகவல்களை அவர் சொல்லிடுறாரு. அதன்படி என்னென்னா, அவர் கொடைக்கானலில் தங்கி இருந்து இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சதெல்லாம் வந்து அவர் பல பேட்டிகளில் சொல்லிட்டாரு. அதே போல் இதை வந்து அஃபிஷியலாக ப்ரொடியூசர் தாங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, அதனால் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் அவர் சொல்லிட்டார். எப்போ இதை அறிவிப்பாங்க அப்படின்னா, 2 வாரத்துக்கு முன்னே சொன்னார், 1 மாதத்துக்குள்ளே அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த 1 மாதன்றது டிசம்பர் மாதம். அவர் பிறந்தநாள் அன்றைக்கி, டிசம்பர் 12 அன்னைக்கு மேக்சிமம் நிறைய படங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாமே தெரிய வரும். இப்போ ஜெயிலர் 2க்கு பிறகு மாரி செல்வராஜ்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆமாம், அது எது உண்மையா எப்படி? அது வந்து ஆக்சுவலாக வந்து மணிரத்னம் ஏற்கனவே வந்து ஒரு கதை வச்சுருக்காரு ரஜினி சாருக்காக. அது எப்போன்னா, இந்த பொன்னியின் செல்வன் நடந்தது இல்லையா, அந்த பொன்னியின் செல்வன் டைம்லேயே வந்து ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து அவருக்கு ஒரு கதையை உருவாக்க சொல்லியிருக்கார். இந்த பொன்னியின் செல்வனில் பழுவேட்டரையரை நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருந்தார் ரஜினி. ஆனால் அவர் மணிரத்னம் வந்து, இல்லை சார் சரியாக வராது, ஏன்னா உங்களை காட்டினா நான் ஹீரோவை தான் காட்ட முடியும், சைடு கேரக்டராக கண்டிப்பாக காட்ட முடியாதுன்ட்டார். அதனால் வந்து அந்த டைமே வந்து இவருக்குன்னு ஒரு கதையை வந்து அவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கிடையில் வந்து கமலுக்காக ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டார், தக் லைஃப் முடிச்சிட்டார். இப்போது ரஜினிக்கான அந்த கதை வந்து அவர்கிட்ட இருக்குது. ரஜினியும் அதை வந்து கேட்டிருக்கார். இந்த பக்கம் மாரி செல்வராஜ்கிட்ட ஏற்கனவே அவர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்போன்னா, பரியேறும் பெருமாள் டைம்லேயே வந்து கூப்பிட்டு பேசி அந்த, ஏன்னா அப்போயே தெரியும் மாரி செல்வராஜ் ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன். அவருக்குள்ளே இருக்கிற ரஜினி ஃபேன் வேறு. நீங்கள் படங்களில் பார்க்குற மாரி செல்வராஜ் வேறு. பட் ஒரு ரஜினி ஃபேனாக வந்து அவர் ரஜினியை வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டணுங்கிறது அவருடைய ஆசை. அதுக்குள்ளே வந்து அவருடைய கருத்தியலை சொல்கிறது, வேற சொல்கிறது, அந்த மாதிரியான ஐடியாவே கிடையாது. அவர் பலமுறை அதை சொல்லி ரஜினி ரசிகனா ஃபுல்லாக ரஜினி படம், ரசிகர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதைத்தான் வாழை படத்தில் ஒரு காட்சியை கூட வந்து அவர் ரஜினியை குளோரிஃபை பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். அதனால் அந்த கதை ரெடியாகி அதுக்கு ரஜினி வந்து கேட்டார். அது எப்போன்னா, அது மாமன்னன் படம் வந்தது பாருங்க, அந்த டைமில் வந்து ரஜினி இந்த கதையை வந்து கேட்டார், அதோட அவுட்லைனை கேட்டார். அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை சரி ரெடி பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ 2 பேருமே வந்து கதைகளோடு நிற்கிறாங்க. இந்த பக்கம் மணிரத்னமும் இருக்கார், மாரி செல்வராஜும் இருக்கார். இது யாருக்கு இந்த கால் ஷீட் கொடுப்பாரு, முதல்ல யார் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவார், இதுதான் அந்த கேள்வி. இந்த 2 பேருமே வந்து ரஜினிக்கு பிடித்தமான இயக்குனர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதனால் இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஜெயிலர் 2க்கு அப்புறம் இது இந்த 2 இயக்குனர்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து ஒரு அது ஒரு ஆமாம் படம் ஆமாம் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் அது ஒரு அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஒரு ஹிந்தி படத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அதனால் இதெல்லாம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அல்லது இதோட ஷெட்யூல் என்னங்கிறதெல்லாம் வந்து அவர் சொன்னாதான். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஊடகங்களில் உலாவிக்கிட்டு இருக்கிற தகவல்கள். மணிரத்னமா மாரி செல்வராஜாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ யார் 2 பேருமே கதையை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 பேருமே கதை ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பேர்கிட்டையுமே அவர் கதை கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து அது உடன்பாடு தான். அந்த 2 படங்கள்லையுமே பண்ணுற ஆசை இருக்குது. ஆனால் முதல்ல இந்த லைனப்பை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணலாம். இப்போ கூலி முடிஞ்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் இந்த படங்கள் இதில் யாருக்கு வந்து அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. இப்போ நம்ம வேட்டையனில் வந்து ஜெய்பீம் டைரக்டர் வந்து தாசிய ஞானவேல் ஆமாம் எப்படியோ அவர் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு கருத்துள்ள ஒரு படத்தை தான் அவர் எடுத்தார். ஆமாம். ரஜினியே ஹீரோவாக இருந்தால் கூட ஒரு என்கவுண்டருக்கு சமூக பிரச்சனையும் அதே மாதிரி மாரி செல்வராஜ் ரஜினி ரசிகனா இருந்தா கூட அவரையும் ஒரு கருத்துள்ள ஒரு ரஜினி படத்தை தான் எடுப்பார்ல. இப்போ ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டுங்களேன், அந்த படத்துல என்ன கருத்து இல்லாம போயிடுச்சு. அந்த படத்துலயும் இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, மகனேன்னா கூட தப்பு பண்ணா அல்லது சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் அவனை அனுமதிக்க முடியாதுங்கிறது தான் வந்து அந்த படத்தோட கான்செப்டு. அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்ப மாசாக இருந்தது. அதுதான் இந்த இப்போ மாரி செல்வராஜ் படமும் கூட அந்த கருத்தை தூக்கலை வைக்காம மாஸ் எலிமெண்ட்ஸை தூக்கலை வச்சாலே போதும், ஜனங்க ஏற்றுப்பாங்க, ரசிகர்கள் முக்கியமாக. இப்போ என்னன்னா ரசிகர்களுக்கு என்ன பயம்னா இந்த மாதிரியான இயக்குனர்கள் உள்ள வந்தாலே ஏற்கனவே பல படங்களை அவங்க பார்த்துருக்காங்க, ரொம்ப கருத்தை அழுத்தமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. பட் அதை வந்து அவங்க அந்த அளவுக்கு அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா ரஜினிக்கு தெரியாத விஷயம்னு இல்லை. ஒரு கதையை கேட்கும் போது அதை அவர் விஷுவலைஸ் பண்ணிப்பார் எப்படி வந்து இது வரும் அப்படின்ட்டு. இப்போ காலா வந்து என்ன படம், நல்லா இல்லாத படமா? அது நல்ல படம் தான், எல்லா வகையிலும் வந்து திருப்தியாக இருந்த படம் தான். ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த அந்த அந்த கலை யதார்த்தம் அப்படி இருந்தது. அதில் வந்து இந்த படத்தை விட்டாங்க, அதில் அது வழியாச்சு. இப்போ இந்த வேட்டையன் வந்து எல்லாரும் கொண்டாடிய படம் தான், எல்லாரும் வந்து பாராட்டினாங்க, கமர்ஷியலாக நல்லா தான் போச்சு. ஆனால் அந்த கடுமையான மழை அப்படின்னு எச்சரிக்கை விடுதாங்க பாருங்க, அந்த எச்சரிக்கை விடாமே இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி ஒன்றும் மழையும் பெய்யல. ஆனால் அந்த மழையில் வந்து மாட்டின உடனே வந்து ஒரு 2 நாள் டல் ஆகிடுச்சு. இல்லைன்னா 2 நாள் டல் ஆச்சு, 3ஆவது நாள் வந்து பிக்கப் ஆச்சு. ஆனால் அந்த மிகப்பெரிய அளவுக்கு வர வேண்டிய அந்த வசூல் வந்து அதில் அமையாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து அமரனும் வேற வந்துட்டு அடுத்தடுத்து படங்கள் வந்துருச்சு. பட் இதெல்லாம் வந்து அந்த கலை யதார்த்தம் அது கால சூழல் அது சரியாக அமையணும். ஒரு படம் பெருசாக ஹிட் அடிக்கணும்னா இது கரெக்டாக அமையணும். இப்போ ஜெயிலர் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணி ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ஜூன் ஆகிடுமா? இப்போ டிசம்பரில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் மேலே வந்து ரஜினி வந்து ஃப்ரீ ஆகிடுவார். ஏன்னா கூலி முடிஞ்சிடும் அந்த டைமில் வந்து ஷூட் ஆரம்பிக்க. ஏன்னா ஏப்ரல் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விரைவில் நிறைய படங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், முன்னாடியே சொன்னது மாதிரி. ஆமாம், ரஜினி லைனப் வந்து பெருசாக இருக்குது. அது ஒன்றுனா வந்து ஏன்னா இப்பயே வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் லாக் பண்ணி ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்ல, சும்மா வெறுமனே தகவல் மட்டும் வந்து ஒன்றும் யூஸ். ஆமாம், இப்போ இந்த படம் ஜெயிலர் தொடங்குது, ஜெயிலர் தொடங்குச்சுன்னா அடுத்த ஒரு டைரக்டர் ரெடி ஆகணும். அது மாரி செல்வராஜ், மணிரத்னம், யாரோ ஒருத்தர் ரெடி ஆகணும். அப்போ இன்னொருத்தர் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி வரும் இல்லையா? அதனால் இதை கிளியர் பண்ணிட்டாலே வந்து அடுத்த டைரக்டர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு திருப்பி வந்து வேற ஒரு காலகட்டத்தில் அவர் வருவார். அதனால் அது அந்த டிசம்பரில் வந்து தெரிஞ்சிடும். கூலிக்கு பிறகு ஜெயிலர் 2 அப்படிங்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் மாரி செல்வராஜ் அண்ட் மணிரத்னம். ஜெயிலர் 2 பற்றி ஒரு தகவலும் இல்லை. ஜெயிலர் 2 பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற ஒரு தகவலோடு தான் இருக்குது. இப்போ அமிதாப்பை வந்து எப்படி வேட்டையனில் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரியான ஒரு பெரிய ப்ராமினென்ட் ஆக்டர் வந்து அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி நடிகர்கள் உள்ளே வருவாங்க. இப்போ எப்படி ஜெயிலரில் 3 முக்கியமான நடிகர்களை கொண்டு வந்தாங்க, இப்போ அவங்களே இதில் கண்டினியூ பண்ணுவாங்களா? ஏன்னா கதைப்படி வந்து அவங்க கண்டினியூ ஆகிற மாதிரி தான் வருது அந்த கதை. அதனால் இந்த 3 பேரும் வருவாங்களா அல்லது இவங்களுக்கு பதில் வந்து வேறு பெரிய நடிகர்களை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கதையை தான் வந்து ரெடி பண்ண போகிறாரு. அதுவும் இப்போ ஜெயிலரில் வந்து ரஜினி அந்த வயசான ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி வர்றாரு. அதுக்கு இடையில் வந்து அவர் அந்த ஆக்ஷனில் இருக்கும்போது எப்படி இருப்பார் போலீஸ் அதிகாரி என்ற காட்சியை காட்டியிருப்பாங்க ஒரு 5 நிமிஷம். இந்த காட்சியை அப்படியே ப்ரீக்வலா, அதாவது இந்த ஜெயிலருக்கு முன்ன என்னென்ன நடந்தது, இளமையில் எப்படி இருந்தா அந்த சம்பவங்களை அதிகமாக வச்சு காட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து அதில் ஜெயிலர் 2ல் வந்து ரஜினி வந்து இன்னும் இளமையான காட்சிகளில் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருக்கு நண்பர்களை வருவாங்க இல்லையா, அதில் வெவ்வேறு நடிகர்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னொரு விஷயம் வந்து அட்லி இயக்குனர் ம் அவர் வந்து ரஜினியோட இணையற சூழல் இல்லாம அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு, அவர் ஒன்றும் மறுக்கவே இல்லை, சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு எப்போ டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு இவர் அட்லி வந்து இப்போ அடுத்த படம் என்ன பண்றாரு? அது சல்மான் கான் வச்சு பண்றாரு அந்த படம். சல்மான் அது ஜனவரியில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது. ஆனா இங்க உள்ள சூப்பர் ஸ்டார்கிட்ட நெருங்க முடியாத சூழல்ல இருக்காரு அவர். இல்லை, அவர் ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ரஜினிகிட்ட ரொம்ப ரஜினியினுடைய அன்பை சம்பாதித்த இயக்குனர்கள் அவரும் ஒருத்தர். ஏன்னா இன்னொன்று, அவர் பயங்கரமான ரஜினி வெறியன்னவர். இவங்களுக்கே இப்படியெல்லாம் படம் பண்ணும்போது ரஜினிக்கு என்னும்போது அவர் என்ன மாதிரி கதை வச்சுருப்பார். அதனால் அவருக்கு டைம் இன்னும் செட் ஆகலை. ஏன்னா இவருக்கு வரிசை லைன் படங்கள் இருக்குது ரஜினிக்கு. இதில் எதையும் பிரேக் பண்ணிட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கார். இந்த மணிரத்னம் படமோ மாரி செல்வராஜ் படம் முடிஞ்ச பிறகு ஒரு வாய்ப்பு அவருக்கு வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.